Hello everyone, this is Shivraj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா மை செகண்ட் வீக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் டு டெய்லி டு ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த லாஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்த்து சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு ரேஞ்சுக்குள்ளே இருக்கான். ஸோ மோஸ்ட்லி நமக்கு அந்த ரேஞ்ச் ஆனது கன்வியூஷன் நடக்கிறதுக்கு அதிகபட்ச பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் அந்த மாதிரி தான் நடந்திருக்கான். ஸோ இந்த வாரமும் மோஸ்ட்லி அந்த ரேஞ்சு கன்வியூஷன் நடக்கிறது அதிகபட்ச பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு வேரியேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் பொறுத்தவரை புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு ஒரு கப் அண்ட் ஹேண்டில் காட்டணும். செகண்ட் நான் பொறுத்தவரை பேரிஷ் மார்க்கெட்டுக்கு நம்ம ஒரு ஃப்ளாட் கரெக்ஷன் சொல்லலாம். இந்த இடத்துல டபுள் டாப் ஃபார்மேஷன் கிடைச்சிருந்தாலும் அதுக்கான பாசிபிலிட்டின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான ரீசனும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன், அதாவது ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஸோ என்னதான் இந்த இடத்துல நம்ம புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர் பார்க்க போனாலும் மார்க்கெட்ன்றது நமக்கு ரேஞ்சுக்குள்ளே இருக்கா, அந்த ரேஞ்சை கட் பண்ணால் மட்டும் தான் இந்த பேட்டர்ன் நமக்கு வேலிடாக கிடைக்கும். ஓகே, பேட்டர்ன் எந்த மாதிரி தான் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேட்டர்னை பொறுத்தளவு இது நமக்கு கப்பாக இருக்கும். இன்னும் நமக்கு ஹேண்டிலுக்கான ஃபார்மேஷன் ஃபுல்லாக கிடைக்கல. ஸோ ஹேண்டிலை பொறுத்த மினிமம் ஒரு 3 ஸ்விங்காவது நடந்ததுன்னா ஒரு ப்ராப்பரான ஹேண்டிலாக எடுத்துக்கலாம். பட் இன்னும் நமக்கு ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் தான் நடந்ததுனால இன்னும் பெட்டிங் நமக்கு 2 ஸ்ட்ரோக் இருக்கான். இன்கேஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைச்சாலும் ஓகே தான், இல்லை இமீடியட்டாக மார்க்கெட் ப்ரீஸ் கட் பண்ணாலும் ஓகே தான். ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கிடைச்சிட்டு நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது அதுக்கான வேலிடிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லை நமக்கு ரஃபாக பிரேக் அவுட் கொடுக்குற போது நமக்கு ஒரு சின்ன கன்சல்டேஷன் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எனவே நம்ம இந்த இடத்துல ஹேண்டிலுடைய ரேட்டேஷன் பார்த்துடலாம். ரேட்டேஷனை பொறுத்தளவு பேட்டனுடைய பாட்டத்துக்கும் பேட்டனுடைய ஹைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ரீசெண்டாக ஃபார்ம் ஆன அந்த பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன அந்த ஹைக்கும் ரேட்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு 30ல் இருக்கான். பேட்டர்னை பொறுத்து அதிகபட்சம் 50 வரைக்கும் போகலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய செஷன் ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து மார்க்கெட் 50 ரீச் பண்ண பட்சத்து இது நம்ம ஹேண்டிலாக கன்சிடர் பண்ணிவிட்டு இங்கிருந்து புல் பேக் கொடுக்கும்போது இது நமக்கு ப்ராப்பரான கப் அண்ட் ஹேண்டுக்கான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதாவது ப்ரீவியஸும் கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் ப்ரீவியஸ் கட் பண்ணும்போது இந்த பேட்டர்ன் ஆனது நமக்கு வேலிடாக கிடைக்கும். அதை பொறுத்தல எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா மினிமம் சப்ளை ஜோனான 24,905 வீக்லிக்கான ஓவரால் ரெசிடென்டான 23,197 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதான் நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும் சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளாட் கரெக்ஷன் எதிரி பார்க்கலாம். ஃப்ளாட்டை பொறுத்து நமக்கு ஒரு ரெகுலர் ஃப்ளாட் கிடைக்கும். இதை நம்ம டபுள் டாப்பாக கன்சிடர் பண்ணக்கூடாதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரெயின் மார்க்கெட்டில் இந்த மாதிரி டபுள் டாப் அதிகமாக கிடைக்கும். பட் வேலிடை பொறுத்து நமக்கு ப்ரீவியஸ் பாட்டை கட் பண்ணால் மட்டும்தான் இது நமக்கு வேலிடான டபுள் டாப்பாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் என்ன தான் நமக்கு டபுள் டாப் ஃபார்மேஷன் கிடைச்சிருந்தாலும் அந்த ஸ்விங்கானது ப்ரீவியஸ் பாட்டத்தை கட் பண்ண முடியாமல் அகைன் மேலே தான் போயிருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் ரேஞ்ச் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி நடக்கும். இங்கேயும் இதே ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ப்ரீவியஸ் பாட்டத்தை கட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் நமக்கு டபுள் டாப்பான கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஃப்ளாட் கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ளாட் கரெக்ஷனை பொறுத்து எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் எடுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட்டால் 30ல் சஸ்டெயின் ஆக முடியாமல் இமீடியட்டாக கரெக்ஷன் கொடுக்கலான்ற வச்சுட்டு நம்மளுடைய அடுத்த டார்கெட் 78 தான் இருக்கும். 50 அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு அக்ரெசிவாக மார்க்கெட் கட் பண்ணும்போது 50ல் கன்சால்டேஷன் கொடுக்குமே தவிர பெரிய அளவுக்கு நமக்கு புல் பேக் கொடுக்காது. இந்த மாதிரி கன்சால்டேஷன் கொடுத்தா வேணும். மோஸ்ட்லி அது நமக்கு ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல ட்ரெண்டாக பொறுத்து கரண்ட்லி நமக்கு பேரிஷ் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணுறதுனால மார்க்கெட் கன்சால்டேஷனோட 50 கட் பண்ணும்போது நம்மளுடைய அடுத்த டார்கெட் 78 இருக்கும். ஃப்ளாட் கரெக்ஷன் பொறுத்து நமக்கு 5 ஸ்ட்ரக்சர்னால மோஸ்ட்லி 78லையும் ஒரு சின்ன கன்சால்டேஷன் கொடுத்துட்டு ஃபர்தர் கீழே தான் வரும். அதை பொறுத்தளவு சுந்தரிய பாட்டத்துலேருந்து எக்ஸ்டென்ஸ் லெவல் 1.27 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரும் நடக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். என்னோட அதிகபட்ச எக்ஸ்பெக்டேஷன் 78 தான் இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல 78 கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஆக்சுவலாக அந்த ரெண்டுமே நமக்கு பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர். இது இல்லாமல் ரேஞ்ச் மார்க்கெட் எந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதான் நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ரேஞ்சை பொறுத்தளவு இந்த இடத்துல 38 ஒரு நல்ல சப்போர்ட்டாக தான் ரியாக்ட் ஆகும். நமக்கு மண்டே மார்க்கெட் ஆனது என்ன மாதிரி ஓப்பன் ஆகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு சிங்கப்பூர் நிஃப்டி ஆனது ஸ்லைட்லி பாசிட்டிவ் இருக்கனால மோஸ்ட்லி நமக்கு கேப் அப் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்கேஸ் இந்த கேப் அப் ஆனது சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் மோஸ்ட்லி நமக்கு ரீசெண்டாக ஃபார்ம் ஆன அந்த ஹை, அதாவது ஃப்ரைடே ஃபார்ம் ஆன அந்த ஹைக்கும் ஃப்ரைடே ஃபார்ம் ஆன அந்த பாடத்துக்கு மேலே நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட இதுவும் நமக்கு கப் அண்ட் ஹேண்டில் கட்டணமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு கன்சல்டேஷன் நடந்தாவே மோஸ்ட்லி நமக்கு கரண்ட் ட்ரெண்டான இந்த புல்லிஷ் மார்க்கெட் தான் இண்டிகேட் பண்ணும். மார்க்கெட் இந்த கன்சல்டேஷனை ஃபாலோ பண்ணி ப்ரீவியஸ் கட் பண்ண பட்சத்து இங்கே தாராளமாக ராலி கண்டிஷன் எதிர்பார்க்கலாம். அதை பொறுத்தல எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அகைன் அந்த சப்ளை ஜோன் தான் நமக்கு இமீடியட் ரேசியண்டாக இருக்கும். சப்ளை ஜோனை கட் பண்ணும்போது நம்மளுடைய அடுத்த டார்கெட் 23,197 இருக்கும். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ப்ரீவியஸாக நம்ம அதே தான் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மார்க்கெட் நமக்கு ரேஞ்சுக்குள்ளே இருக்கான். ப்ரீவியஸ் கட் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் மினிமம் சப்ளை ஜோன் 49,781 வரைக்கும் போகலாம். மார்க்கெட் அந்த மாதிரி போனாலும் அகைன் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு கன்சல்டேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. அதாவது ரேஞ்ச் மார்க்கெட் தான் நம்ம எங்கேயும் எதிர்பார்த்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ரக்சர் தான் கிடச்சிருக்கான். பட் இந்த இடத்துல இன்னொரு வேரியேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் நமக்கு அக்ரெசிவான மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா மோஸ்ட்லி நமக்கு தேர்ட் எக்ஸ்டென்ஷனாக எதிர்பார்த்துருந்தோம். ஸோ இந்த வேரியேஷனையும் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணதுனால அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கான். அதே மாதிரி இந்த இடத்துல ரிவர்சல் நடக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ 2 வேரியேஷனுமே நான் எடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சரை பார்த்துடலாம். பட் இந்த இடத்துல நமக்கு புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டேஷன் ஃபார்ம் ஆகும். அதாவது அகைன் நமக்கு ஒரு 2 or 3 செஷன் ஏக்கு கொடுத்ததுன்னா கன்சல்டேஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் நான் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறேன். ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு நம்ம மைனஸ் மீடியா பாட்டத்துக்கும் மைனஸ் மீடியா ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கேயும் மார்க்கெட் நமக்கு 38 தான் க்ளோசிங் வச்சிருக்கான். இன்னும் மார்க்கெட் 38 கட் பண்ணலை. ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டை பொறுத்தவரை நமக்கு 38 நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாக்ட் ஆகும். நமக்கு வரக்கூடிய செஷன் கேப்பு கொடுத்ததுன்னா ஒரு 2 or 3 செஷன் நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சல்டேஷன் நடக்கும். அதாவது ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் 38க்கு மேலே நமக்கு கன்சல்டேஷன் நடக்கலாம். இந்த மாதிரி கன்சல்டேஷன் நடந்தாவே நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி அது நமக்கு ப்ரீவியஸில் ஃபார்ம் ஆன அந்த ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டுனால மார்க்கெட் கன்சல்டேஷனை ஃபாலோ பண்ணி பிரேக் கொடுக்கும்போது நம்ம தாராளமாக ரேலி கண்டிஷனை எதிர்பார்க்கலாம். இதை பொறுத்தவரை நமக்கு தேர்ட் எக்ஸ்டென்ஷன் வேரியேஷன் வரும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல கரெக்ஷன் நடக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கா. ஸோ அதை பொறுத்து மார்க்கெட் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம 38 கட் பண்ணிச்சுன்னா நம்ம தாராளமாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அதுக்கான பேட்டர்னை பொறுத்தளவு இந்த இடத்துல நம்ம டயகனலை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டயகனலை பொறுத்தளவு இது நமக்கு 0 இருந்தது. இந்த 5 வேவ் கொண்ட புல் பேக் ஆனது நமக்கு ஃபர்ஸ்ட் வேவ் ஆகும், இது நமக்கு செகண்ட் வேவ் ஆகும், இது நமக்கு தேர்ட் ஆகும், இது நமக்கு ஃபோர்த் ஆகும், இது நம்ம ஃபிஃப்த் ஆகும் கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டயகனல் வேரியேஷன் எடுத்தோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு 5 வே ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு மினிமம் 3 வேவ் கொண்ட ஒரு கரெக்ஷன் நடக்கும். 3 வே வந்து சம்டைம்ஸ் நமக்கு 5 வே ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் ரேட் 38 அக்ரெசிவாக கட் பண்ணுற பட்சத்தில் நம்ம தாராளமாக ஒரு மைனர் கன்சால்டேஷனோட மினிமம் ரீட்ரேஸ்மெண்ட் 78 எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துல 78 கட் பண்ணும்போது நமக்கு சிங்கிள் பாட்டம் வரைக்கும் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் என்னதான் இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பராக 38 சப்போர்ட் எடுத்திருந்தாலும் மார்க்கெட் நீங்கள் 38 கட் பண்ணும்போது உங்களுடைய ரீட்ரேஸ்மெண்ட்டை இந்த பேட்டர்ன் படி மாத்திரமா இருக்கும். அது எந்த மாதிரி மாற்றணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்ஸ் மார்க்கெட் இந்த இடத்துல 38 கட் பண்ண பட்சத்தில் உங்களுடைய ரீட்ரேஸ்மெண்ட்டை பேட்டர்னுடைய பாட்டத்துக்கு மாத்திரமா இருக்கும். இதுதான் நமக்கு பேட்டர்னுடைய பாட்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும். நம்ம பேட்டர்னுடைய பாட்டத்துக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டை மாற்றும் போது கரண்ட்லி மார்க்கெட் 23 சப்போர்ட் எடுத்துருக்கான். ஸோ 23 கட் பண்ணும்போது நமக்கு அடுத்த மேஜர் சப்போர்ட்னு சொல்லி பார்க்கும்போது 38 இருக்கும். ஸோ 38 நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 38 கட் பண்ணால் மட்டும் அதை ஃபாலோ பண்ணி இங்கே கரெக்ஷன் இருப்பாருங்க. இன்கேஸ் மார்க்கெட்டால் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு 38 கட் பண்ண முடியாட்டி மோஸ்ட்லி நமக்கு வரக்கூடிய வாரம் ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட க்ளோசிங் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான இந்த வாரத்துக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரை என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இனிஷியலாக மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த கரெக்ஷனை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் நமக்கு வரக்கூடிய வாரம் கன்சல்டேஷனோட க்ளோசிங் வைக்கலாம். பெரிய மூமெண்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபர்ட்டி இருக்காது. ஓகே, இந்த வீடியோவில் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.